கொடைக்கானல் மலைகளின் மத்தியில் மேகங்களின் மென்மையான அரவணைப்பில் மறைந்து நிற்கும் பூம்பாறை. இங்கு அருணகிரிநாதர் முருகனை தரிசிக்க வந்தார். இரவு நேரமானதால் இங்கேயே தங்கி தூங்கிவிட்டார். அப்போது ராட்சசி ஒருத்தி அருணகிரிநாதரை கொல்ல வந்த போது முருகன் குழந்தை வடிவம் கொண்டு அருணகிரிநாதர் மீது ஏறி விளையாடிக் கொண்டிருந்ததைக் கண்டு குழந்தையும் தாயும் தான் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று எண்ணி அருணகிரிநாதரை கொல்லாமல் சென்று விட்டதாம். இதனை தனது ஞான திருஷ்டியால் கண்டுகொண்டார் அருணகிரிநாதர். குழந்தை வேடத்தில் வந்ததால் அன்று முதல் குழந்தை வேலப்பராக அருள் பாலித்து வருகிறார். இந்த தேதியில் இந்த நேரத்தில் வர வேண்டும் என இந்த முருகன் நினைத்தால்தான் நாம் இங்கு வர முடியும். பழனியை அடுத்த பூம்பாறையில் மட்டும்தான் முருகன் சிலை நவபாஷாணத்தால் உருவாக்கப்பட்டவை. ஒவ்வொரு ஆண்டும் பழனி தைப்பூச திருவிழாவின் மறுநாள் மகம் நட்சத்திரத்தில் கொடியேற்றம் நடைபெறும். அடுத்து திருவீதியுலாவாக வாகன பயணப்பாடு, 9ஆம் நாள் கேட்டை நட்சத்திரத்தில் திருத்தேருலா மற்றும் 10ஆம் நாள் முருகனை பழனிக்கு வழியனுப்பும் விழா வெகு விமர்சையாக நடைபெறும். இக்கோவிலில் தேர்வீதி உலாவில் முருகனடியார்கள் வரிசையாக நின்று தேர் அச்சின் மீது 25,000 தேங்காய்களை உடைக்கும் வழிபாடு கண்கொள்ளா காட்சியாகும். இங்கு குழந்தை பாக்கியம் வேண்டினால் நிச்சயம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. குழந்தை வடிவத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் குழந்தை வேலப்பர். முருகன் அருளை பெற்ற பிறகு வெறும் 1 மணி நேரத்தில் சிறந்த ஓய்வு இடம் உங்களுக்காக காத்திருக்கிறது. பாபிஸ் பிளசன்ட் ஸ்டே கொடைக்கானல்.